குட் ஈவினிங் சார். மெக்சிகன் அது எங்க ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி சார். ஆனா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நான் சைனீஸ் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் பண்றேன் சார். அது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க? எப்படி பண்ற? இப்படி அன்கம்ஃபர்டபிளா. நீங்க இப்போ எந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்கன்னா, எப்படின்னா நான் என்னவோ உங்களை சாப்பிட போற மாதிரி அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணு. அது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கும் இதெல்லாம் பழக்கம் இல்ல மிஸ்டர் ராம்குமார். ஆனா நான் நல்லா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நாம டேட்ல வரல எனக்கு தெரியும். ஆனா நமக்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளமால அவங்களோட டேட் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது இல்லையா? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்கள பாருங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்க விரும்பல. ஏன்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேசுறத பாக்கும்போது நான் என்னப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி பேசுறீங்க. ஏய் லுக், அவ என்னோட தங்கச்சி, அதோட என் குழந்தை மாதிரி. அவளை போய் இப்படி ஒரு பையனோட இப்படி பாக்குறது எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓகே, கம் ஆன் மிஸ்டர் ராம்குமார். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. வருங்காலத்துல கணவன் மனைவி ஆக போறவங்க. வருங்காலத்துல? எஸ், வருங்காலத்துல தான். ஆனா இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையே. அதுக்குள்ள என்ன இவ்வளவு நெருக்கம்? பார்த்தா உனக்கு எனக்கும் கூட தான் கல்யாணம் ஆக போகுது. நாம என்ன நெருக்கமாவா இருக்கும்?